முதலமைச்சர் ஸ்டாலினை தொலைபேசி வாயிலாக பாமக நிறுவனர் ராமதாஸ் நலம் விசாரித்தார். இதுகுறித்து செய்திகள் வெளியான நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் கொடுத்தார். அப்போது முதலமைச்சரிடம் தொலைபேசி மூலம் நலம் விசாரித்ததற்கும் தேர்தல் கூட்டணிக்கும் சம்பந்தம் இல்லை என்று தெரிவித்தார். ராமன் இருக்கும் இடம்தான் சீதைக்கு அயோத்தி என்றும், அதுபோல தான் இருக்கும் இடம்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகம் என்றும் கூறினார். தமிழக முதலமைச்சரிடம் நலம் விசாரித்தேன். அவர் நன்றாகவே இருக்கிறார் என்று மருத்துவர்களிடமும் விசாரித்தேன். அவர் விரைவில் குணமடைவார், குணமடைய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். உங்களுடன் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் அவர்கிட்ட சொன்னதாக சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தங்க? உங்களுடன் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஃபோனில் சொன்னதாக சொல்கிறாங்க. அதுக்கான அர்த்தம் என்னங்க? அது ஃபோனில் சொல்ல, நீ தான் சொல்கிற. இல்லை, இப்போ தகவல் அப்படி தான் சொல்லி நீ தான் சொல்கிற. 100 தரம் சொல்லுவேன். நீ தான் சொல்ல, 100 தரம் சொல்லட்டுமா? நீ தான் சொல்ற, நீ தான் சொல்கிற, நீ தான் சொல்கிற, நீ தான் சொல்கிற. நீங்கள் ஃபோனில் நலம் விசாரிச்சிருக்கீங்க சார். வரக்கூடிய தேர்தலில் கூட்டணி மாற்றம் இருக்குமா? ஒருத்தர் உடம்பு சரியில்லை, அது நம்ம தமிழக முதலமைச்சர். அவருக்கு உடனெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, சாதாரண இதுதான். அது விரைவில் குணமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது வழக்கம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஐயா இப்போ தைலாபுரத்திற்கு வெளியில் பாமகவோட தலைமையகம் இல்லைங்கிற கருத்தை நம்ம தெரிவிச்சிருந்தோம். நேற்று தேர்தல் ஆணையத்தோட அறிவிப்புகளில் பாமகவோட தலைமையகங்கிறது அன்புமணி இயங்கி வர திலக் தெருன்னு குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம எது மாற்றம் இருக்குமா ஐயா அதில்? நான் இங்கே அதாவது ராமன் இருக்கும் இடம் என்ன சொல்லுவாங்க? அயோத்தி. அந்த மாதிரி நான் இருக்கிற இடம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. தைலாபுரம் தோட்டம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. புரிஞ்சுனீங்களா? நல்லா சொல்லுங்க. பொதுக்குழு தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து ஓபிஎஸ் வெளியில் வந்திருக்காரு. நீங்களும் அந்த கூட்டணியில் இருக்கீங்களா? 17ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் அறிவிச்சிருக்கீங்க. ஆமாம், நான் அறிவிச்சிருக்கேன். இந்த சைடு திரும்பி ஐயா. பொதுக்குழு தான். பொதுக்குழு 17ஆம் தேதி நடக்குது. ஆமாம், எல்லாருக்கும் அழைப்பு எடுக்கப்படுமா? அன்புமணி உள்ளிட்ட அவங்க தலைவருக்கும் அழைப்பு இருக்கா? உரியவர்களுக்கு யார் உரியவர்கள் என்பதை கட்சி தீர்மானிக்கும். அவங்களுக்கு அழைப்பு போகும். இதனிடையே டாக்டர் ராமதாஸ் தரப்பில் விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் வரும் 9ஆம் தேதி போட்டி பொதுக்குழு கூட்டத்திற்கான அறிவிப்பை அன்புமணி வெளியிட்டிருப்பது மோதலை மேலும் வலுவாக்கியுள்ளது.